ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம பர்வதமலைக்கு போக போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம அடிவாரத்துக்கு வந்தாச்சு. 24 மணி நேரம் கடையெல்லாம் இருக்கும். ஒரு 24 மணி நேரம் ஓப்பன் தான். நம்ம எப்போ வேணால் நடந்து போகலாம். நாங்கள் நைட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ காலையில் வெளில நான் போகிறோம். இப்போ மணி எத்தனை, ஒரு 6:30 இருக்கும். கடைகள்லாம் எப்பயுமே திறந்து இருக்குது. ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கிக்கலாம். அவ்வளோதான். இதுதான் என்ட்ரன்ஸ் நேரம் இருக்குல்ல, அப்படியே போயிட்டு அப்படியே போகலாம். ஓகே, அவ்வளோதான். ஏற ஆரம்பித்தாச்சு. இந்த இங்கே பெரிய பெரிய விபூதிலாம் வைக்கிறாங்க. விபூதி என்ன, நம்மளே எடுத்துகிட்டு போய் அபிஷேகம் பண்ணலாம் அங்கே. அது திருவண்ணாமலையோட இது, பர்வதமலையோட ஸ்பெஷலே அதான். நம்மளே போய் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணலாம். திருநெல்லாம் மேலே கூட்டுவாங்க, வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இதுதான் என்ட்ரன்ஸ். நம்ம அப்படியே உள்ளே போகலாம். பைக் பார்க்கிங் எல்லாமே இருக்குது. நீங்கள் எப்போ வந்தாலும் பைக்கு பார்க் பண்ணிட்டு போகலாம். பைக்கு, காரு எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. வர்ற வழியில் ஃபுல்லாக சின்ன சின்ன லார்ஜ் இதெல்லாம் இருக்குது, தங்கிக்கலாம். கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது. இப்போ நாங்கள் தங்கினோம் 2 பேர் 600 அதிகம் தானே தெரில எனக்கு எவ்வளோ என்னென்னு. நாங்கள் தங்கினது 600 முடிச்சுட்டு வர்ற வழியிலலாம் ரெஸ்ட் ரூமு, குளிக்கிறதுக்கு எல்லாமே இருக்குது. அதனால் தைரியமாக வரலாம். வந்து தங்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பைக் எடுத்து வந்தாலும் பார்க்கிங் பண்ணிக்கலாம். ஓகே, என்ட்ரன்ஸ் கேட்டு தாண்டினோடனே ஒரு ஆஞ்சநேயர் கோயில். அப்படியே கும்பிட்டுட்டு வலுவை ஏற்றிட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே, போகிற பாதைங்கள்லாம் இப்போ கொஞ்சம் தூரம் ரோடு வரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரோட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் தான் படி ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம நடக்க வேண்டியதான். அந்த தெரியுது பாருங்க, அதுதான் பருவதமலைன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து பார்க்க ஒரு பில்டிங் மாதிரி தெரியுது, கோயில் மாதிரி. கிண்ணம் அந்த மிஸ்டாக இருக்கனால, பனி விழுகிறனால ஒன்றும் தெரியலை. நம்ம மேலே போயிட்டு பார்க்கலாம். ஓகே ஓகே, மழை காலங்களில் தண்ணி வர இருக்குது. ஓகே, உள்ளே வந்த கொஞ்ச நேரத்தில் ஒரு சின்ன அன்னதானம் கூட வரும். ஒரு சாமி இதெல்லாம் 24 மணி நேரம் அன்னதானம் போடுவாங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மழையில 5 மினிட் 6 மணி நேரம் 7 மணி ஆகும் ஐயா. சாதாரண மழையா, உலகத்திலே அதிசயமான மழை சஞ்சீவி பருவதமலை. சஞ்சீவி பருவதமலை பெரிய மகிழ்ச்சியான அந்த கையை சாப்பிட்டு பரிசோதனை ஏழக்கூடிய சக்தி இருக்குங்களப்பா கடவுள். உள்ள போங்கப்பா, உள்ளத ஊத்துற உள்ள போயிட்டாங்க. வீட்டு சாப்பாடு ஹோட்டல் சாப்பிட வேறப்பா. இந்த சஞ்சீவி மலையில மூலிகை கஞ்சி சாப்பிட்டு பரிவருங்கப்பா. கைவனை காலவனை கீராதவனை திரும்பப்பா. சாப்பிட்டு பரிவருங்க, சாப்பிடாத போறீங்க போறப்பா. வர மக்களுக்கு 24 நாள் உணவு பிரகார் கடவுள். எல்லாமே மக்களோட காணியே அப்பா. உங்களால முடிஞ்ச அனுமதிக்கப்பட்ட கோராவண கோடி புண்ணியப்பா. ஓகே, இங்கே கீழே போனோடனே 24 மணி நேரம் அன்னதானம் போடுறாங்க. கஞ்சி ஊறுகாய் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம ஏற ஆரம்பிக்கலாம். ஓகே, வர்றவங்கள வாண்டடாக கூப்பிட்டு சோறு போடுறாங்க. சாப்பிட்டுட்டு போங்க, மேலே சாப்பாடு கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க, சாப்பிட்டுட்டு போயிடுங்க. ஓகே, இவனுங்களுக்கு மட்டும் போடாதீங்கன்னு வெளியே போர்டு வச்சுருக்கானுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்க. ஓகே, நல்ல ஆழமான. ஓகே, அதை தாண்டினோடனே அடுத்த ஒரு வனதுர்க்கை அம்மன் ஆலயம் இருக்குது. இதை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக அங்கே மேலே ஒரு சித்தர் கோயின்னு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் அது அப்படியே நேரம் பருவதமலை தான். ஓகே,
ஓகே, இப்போ படியில் போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் தூரத்துக்கு படி இருக்கும், அப்புறம் நம்ம காட்டுக்குள்ளே நடக்க வேண்டியதான். ஓகே, அங்கே தெரியுது பாருங்கள். இப்படியே போய் ஒரு ரவுண்ட் அடிச்சு வர போகிறோம். ஓகே, இனி அப்படியே ஸ்டீப்பாக ஆரம்பிக்குது. ஓகே, இது வரைக்கும் 450 படிகளை கடந்திருக்கோம். போகலாம். நம்ம தனியாக வந்தாலும் பிரச்சனை கிடையாது. கடைசி மட்டும் ஆர்வமாக இருக்குது, இந்த மாதிரி ஆர்வமாக இருக்கும். நம்ம தைரியமாக போகலாம். படிக்கட்டு, அந்த மலை இதெல்லாம் சிம்பிள் தான், ஒரே ரூட்டு தான். ஓகே, இந்த மூட்டையெல்லாம் மேலே தூக்கிட்டு போகிறாங்க கடைக்கு. கீழே இருந்து கடைக்கு நம்ம சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் இதெல்லாம் அந்த ஐயா தான் தூக்கிட்டு போகிறாரு. 400 ரூபாய் ஒரு மூட்டைக்கு, கீழேருந்து மேலே போய் கடையில் கொடுக்குறது. ஓகே, ஓகே, 1000 படி கடந்தாச்சு. ஓகே, 1263 படி மொத்தம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகே, 1263 படின்னு போட்டிருக்கு. அதோட இனி நம்ம இந்த மாதிரி பாதையில் போக போகிறோம். குடி தண்ணியெல்லாம் இருக்குது. படி முடிஞ்சோடனே அந்த சின்ன மண்டபம் இருந்துச்சு, அதுக்கு பின்னாடி 3 பைப் வச்சுருக்காங்க, பிடிச்சிட்டு போகலாம். ஓகே, மழை தண்ணி தான். ஓகே, இப்போ கொஞ்சம் பாதை சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த படிக்கட்டு மாதிரி இருந்ததுலேருந்து இப்போ எல்லா சைடும் இந்த ஆரமாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணாவே போதும். ஓகே, இன்னும் எவ்வளோ தூரம் போனோம் நீங்கள்? கோயில் வரைக்கும் வருவீங்களா? பா, எவ்வளோ கொடுப்பாங்க மூட்டைக்கு? ஒரு மூட்டை மேலே 700. சூப்பர். எத்தனை எடுத்து போவீங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 4 வீடு இல்லை 5 வீடு போவோம். 4 ரவுண்ட் அடிப்பீங்களா? சூப்பர். இது நம்ம சாமிக்கா இல்லை கடைக்கா? ஆ, மண்டபத்துக்கு போகுது, ஆஃபீஸுக்கு போகுது. ஓ, விபூதி அந்த மாதிரியா? இது சால்ட்டு. உப்பு மேலே சமைப்பாங்களா என்ன? அன்னதானம் போடுவாங்களா? ஆட, அன்னதானத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க எல்லா ஜாமானும். ஓகே, ஓகே, பாதி வழியில் ஒரு சின்ன வியூ பாயிண்ட். இந்த மலைக்கு அங்கிட்டு இருக்குது கோயில். ஓகே, கடப்பாறை மலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரீச் ஆக போகிறோம். இதுக்கு மேலே தான் கோயில். சும்மா வைக்க முடியலடா. கடந்து வந்த பாதை இது, கடப்பாறை பாதை. ஏனிலாட்டி செம கிளிமிங் ஸ்பாட்டு.
வேறு மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் அந்த மிஸ்டாகவே இருக்குது. தலைவனுங்க நம்ம பேக்கை பறிக்கிறானுங்க, வேறு ஒன்றும் இல்லை. கூட்டு சேர்ந்தானுங்கன்னா வழிப்பறி பண்ணுறானுங்க. கொஞ்சம் நின்றோம்னு வச்சுக்கோங்க டீம் சேர்ந்துருவானுங்க. ஆனால் இவனுங்க கொஞ்சம் பரவாயில்ல, கீழெல்லாம் அட்டகாசம் பண்ணாங்க. இவனுங்க எல்லாம் கடந்து பார்த்தாச்சு. அவ்வளோதான். கடப்பாறை மலை. கடப்பாறை ரொம்ப தூரம்லாம் இல்லை, சும்மா செங்குத்தாக இருக்குது. எல்லாம் பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு இடத்துல மட்டும்தான் நல்லா ஸ்டீஃபாக இருக்குது. மித்தபடி சூப்பர். ஓகே, தாறுமாறாக இருக்கா? அப்படியே தான் கீழே இறங்கணும். 2 வழி ஏறுது அந்த கடப்பாறை மலையா. அந்த சைடு ஒன்று ஏறுது, இந்த சைடு ஒன்று ஏறுது. நான் அது வழியாக ஏறி வந்துட்டேன். இப்போ திருப்பி கோயிலை பார்த்துட்டு திருப்பி இது வழியாக இறங்கிக்கலாம். இதுதான் கடைசி ஸ்டெச்சாக இருக்கும். இதில் ஏறினோன்னே அப்படியே கோயில் தான். ஓகே, மேலே அன்னதானம் கூட இருக்குது. மழைநீர் சேகரிப்பு தொட்டி இந்த வந்தாச்சு கோயில். ஓகே, உள்ள என்ட்ரன்ஸ் ஆக போகிறோம். இதான் வியூ. இன்னும் அந்த பனியாகவே இருக்கு. ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கமே, எல்லா இடம் திருநீராக இருக்குது. அவ்வளோதான், கோயிலில் வந்தாச்சு. சித்தர்கள் ஃபோட்டோவாக இருக்குது. சிவாக்கியார், பதாஞ்சலி, வான்மீகர். இந்த கோயிலில் இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு அம்சமே என்னென்னா, சாமிகளுக்கு நம்மளே அபிஷேகம் பண்ணலாம். திருநீர் மூலிமா அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆகா, வந்தோடனே லைட் எரியுது. ஃபுல்லாக திருநீர் தான். கியூ நிற்குது, வெயிட் பண்ணலாம். இவரை பார்க்கத்தான் நம்ம மலை கடந்து வந்துருக்கோம். அற்புதமாக இருக்கு. ஓகே, மேலே போய் முடிச்சுட்டு இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோம். கீழே இறங்குறது இப்போ கடலாடி வழியாக இறங்க போகிறோம். இறங்கிட்டு மறுபடியும் ஏறிட்டு திருப்பி தென்மதி மங்கலத்துக்கே வந்துடலான் இருக்கோம். பைக் இருக்குது அதனால். ஓகே, போகலாம் வாங்க. ஓகே, கொழுப்பா மலை மேலே கிடைக்குது. ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான், எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக் கிடையாது. மலையே பிளாஸ்டிக்கில் தான் இங்கே ஓடுது. ப்ரைஸ்லாம் ரீசனபுளாக தான் இருக்கும், வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நம்ம அந்த பாதி தூரத்தில் இது இருந்தால் அந்த தென்மாதி மங்கலம், இது நம்ம கடலாடி போகிற வழி. இந்த வழியிலையும் வந்து ஏறலாம், இந்த வழியிலையும் வந்து ஏறலாம். இப்போ நம்ம இந்த வழி தென்மாதி மங்கலம் வழியாக வந்துட்டு இப்போ கடலாடி வழியாக இறங்க போகிறோம். இறங்கிட்டு திருப்பி ஏறிட்டு திருப்பி போகலான்றோம். ஓகே, போகலாம்ப்பா. ஓகே, இது வந்து
கடலாடியிலேருந்து பருவதமலைக்கு மேலே போகக்கூடிய இது ட்ரெக்கோட ஸ்டார்ட் பாயிண்ட். இந்த சிலைங்க தான் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பாயிண்ட் இருக்குது. இது எப்படி இப்போ கடலாடியிலேருந்து வர்றதுன்னா, கடலாடியிலேருந்து ஆசிரமத்துக்கு ஒரு 2.5 கிலோமீட்டர் இருக்குது. அங்கேருந்து இங்கே இது 1.5 கிலோமீட்டர் வருது. இந்த இடம் கூகுள் மேப்பில் எல்லாம் தெளிவாக இருக்குது. நீங்கள் அதை பார்த்தே வந்துடலாம். கடலாடிலேருந்து போகிறதுக்கு இது ஸ்டார்டிங் பாயிண்ட். அங்கே தெரியுது பருவமலை, நம்மளுக்கு அங்கே பில்டிங்கே தெரியுது பருவதமலை. அவ்வளோதான். இப்போ நம்ம கீழேருந்து பருவதமலைக்கு தென்மதிமங்கலத்துலேருந்து ஏறிட்டு திருப்பி இந்த வழியாக இறங்கிட்டு பைக் அங்கே நிற்கிது பார்க்கிங்கில். மறுபடியும் இதில் ஏறிட்டு நம்ம அங்கே போகலான் இருக்கோம். ஓகே, மேலே போய் பார்க்கலாம். ஓகே, எங்கள் ஊரில் இருக்க மலை மாதிரி தான் இருக்குது. மலை ஏறிட்டு மதிய சாப்பாட்டுக்கு வந்தாச்சு. ஓகே பாய், அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.